கூட்டணி கணக்கு திமுக அதிமுகவினுடைய கூட்டணி கணக்கு என்னவா இருக்கு அப்படின்றதும் திமுக சார்பில் சொல்றது அப்படின்றது வந்து இன்னும் அதிமுகவால் கூட்டணி அமைக்க முடியலன்றதும் எங்க கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கு, உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த இரு தரப்புலையும் சொல்றது ரெண்டுமே நிஜம்தான். இவங்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை, அங்கே வந்து சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தான். ஆனால் உண்மையில பார்க்கும்போது கூட்டணி பற்றி இரு பெரும் கட்சிகளுமே பெரிய அளவு கவனம் செலுத்தலை தான் நான் பார்க்குறேன். ஆமாம், அதனால இது ஒரு ஹெட்ஸ்அப்பா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு ஹெட்ஸ்அப்பாமே நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இதை வச்சு நம்ம பேரம் பேசி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாழா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இரு தரப்புலையும் செகண்டரி ஃபோர்ஸாக இருக்கிற ஒரு கூட்டணிக்கு நம்ம ஒரு ஹெட்ஸ்அப்பே கொடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், கடந்த 2-3 வாரங்களாக இரு கட்சிகளுமே தங்களுடைய கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துவது தான் முதல்ல ஒரு பிரதான ஒரு பிரைமரியாக பண்ணுறாங்க. அதிமுக கள ஆய்வு போகிறாங்க. கள ஆய்வில் நிறைய சிக்கல் இருக்குது, தள்ளுமுள்ளு அதெல்லாம் சொல்ல செயல்கள் கூட பெரிய அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் திமுகவும் தன்னுடைய கட்டமைப்பில் சில மாற்றங்களை கொண்டு வர நினைக்குது. அதில் ஒரு சிறு வித்தியாசம், திமுக கட்டமைப்பை எல்லா கட்சிகளும் பலப்படுத்த நினைப்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியோடு தானே அவங்க இருக்கிறாங்க. அதுல முரண் இல்லாம ஒரு ஆடட் அட்வான்டேஜ் முரண் இருக்கு, நிறைய சொல்லி கொடுக்கலாம். கடந்த காலம் நிறைய பேசியிருக்கோம். அது வந்து சிபிஎம் வந்து அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க, சாம்சங்ல நடந்து ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. நிறைய சொல்லலாம்பா. ஆதவ அர்ஜுனா அதே மோட்ல தான் இருக்காரு. அது ஒரு அவருடைய மாற்றம், அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் இல்ல. திருமாவும் அதே தான் இருக்காரு. ஆனா ஆதவ அர்ஜுனா ஒரு வெடிகுண்டு மாதிரி அப்பப்ப அவருடைய பேச்சு கவனிக்கப்படுகிறது. திருமாவளவன் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை அடுத்து ஆதவ அர்ஜுனா என்ன பேசுறாங்கிறது கவனிக்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவது இன்னொரு கட்சியை பத்தி சொல்ல அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுல வந்து சட்டம் ஒழுங்கு இதே நிலை நீடித்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுமோங்கிற அச்சயம் மக்கள் மத்தியில் ஏற்படுமோ அப்படிங்கலாம் ஒரு வார்த்தையை போட்டுட்டு அந்த வார்த்தையை நீக்கிடுறாங்க. இதெல்லாமே இருக்கு. இதனால கூட்டணியை வந்து உடஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்ல வரல. நெருடல்கள் இருக்கிறது. அது போக போக தான் வந்து மாற்றம் தெரியும். நமக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது, 15 மாதங்கள் இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்ல கூட்டணிகளில் இன்றைக்கே ஒரு பெரிய மாற்றம் வந்தாட அது நிரந்தர மாற்றமா இருக்காது. அது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான். அது இருதரப்பா இருந்தாலும் சரி, அது அதிமுக ரெண்டு தரப்புலயும் அப்படிதான் பாக்குறாங்க. அதனால இன்று வந்து கூட்டணி நீங்க சொல்றது வந்து கடைசி நேர மாறுதல்கள் நடக்கலாம் கூட்டணியில. ஆமா, சோ அதனால இருதரப்புமே இந்த திமுக அதிமுக ரெண்டுமே புரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் அவங்க முதல்ல நம்ம கட்சியோட கட்டமைப்பை சரிப்படுத்துவோம், கள ஆய்வுக்கு போவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்து அவங்க போறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கூட்டணி கணக்குகள் பற்றி பேச வேண்டிய நேரம் இது அல்ல. மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னது வந்து 2019 இருந்தே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக சொன்னாங்க திமுகவிலிருந்து நிறைய பேர் வந்து எங்க கட்சிக்கு வர போறாங்கன்றது. திரு ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து வைத்த விமர்சனம் அப்படின்றது நாங்க பெரிய கூட்டணியை கட்டுவோம், திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு 2019 இருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுதானே சுட்டி காட்டினார். எந்த மாற்றமும் வரல, அதிருப்தி இருக்கே தவிர உறுதியா தான் இருக்கும், கூட்டணி உறுதியா தானே இருக்கும் அப்படின்றாரு. அதுல என்ன மாறுதல் வந்துடும் கடைசி நேரத்தில்? கூட்டணி வந்து உறுதியா தான் இருக்கு, ஆனா அது கடைசி வரையும் உறுதியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அது உண்மைதான், அதிமுக சார்பாக ஒரு கூட்டணிக்கான எவ்வளவோ பிரயத்தனங்கள் செய்தாலும் அவங்களால நிறைவேற முடியல. நீங்கள் நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒரு வாக்கு சதவீதம் நம்ம வில் கோ வித் ஃபிகர்ஸ். இப்போ நீங்கள் 2019 திமுக கூட்டணி வாங்கினது 53%, அது 47% மாறுனுச்சு. அதிமுக வந்து 31% அது 23% மாறுனுச்சு. அப்போ என்ன காரணம்? அப்போ வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ கூட்டணி இல்லை. ஸோ பாஜக கூட்டணி இல்லாதனால் அவர்களுக்கு வந்து ஒரு 28% இழப்பு. அந்த வாக்குகள் வந்து எப்படின்னா பாஜக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ரொம்ப பிரயத்தனப்பட்டுச்சு, நாங்கள் தான் செகண்டரி ஃபோர்ஸ், 2வது இடத்தில் நாங்கள் தான் இருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி தெரிஞ்சது யார் 2வது இடத்துல இருக்கோம்னு அதிமுக தான் இருக்குது. ஸோ இந்த கணக்கு, அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கணக்கு ஒன்று போட்டு பாருங்களேன். இந்த 8% வாக்குகளை ஒருவேளை பாஜக அதிமுகவும் சேர்ந்தே இந்த தேர்தலில் சேர்ந்துருந்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 5 இடங்களாவது வென்றிருக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த 5 இடங்கள் முக்கியமா இல்லை என்னுடைய தனித்தன்மை முக்கியமாங்கிற ஒரு கேள்வி எழுதல. இல்லை, என்னுடைய தனித்தன்மை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து எடப்பாடி அவர்கள் கூட்டணி விட்டு வெளில போறாங்க, தனித்து சேர்ந்து சந்திக்கிறாங்க. ஈவன் தோ வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தாலும் அதிமுகவுடைய இருப்பு, அவருடைய தனித்தன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க யாரும் அண்டர்எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க சொல்றதுல இருபெரும் திராவிட கட்சிகள்னா திமுக அதிமுக, அதுல மாற்றே இல்லை. ஆமா, ஆனா எப்படி கூட்டணி அமைக்க போறாங்க, என்ன கூட்டணி வியூகம்ன்றது வந்து நீங்க சொல்றது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்ட. ஆமா, நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்த சூழலையும் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த இடத்தை வந்து சேர்ந்திருக்கோம்ல.
இருபெரும் போட்டி அரசு, இருபெரும் துருவ அரசு போட்டி அரசியலுங்கிறது வந்து நிக்குது பாத்தீங்களா? இதுவே மிகப்பெரிய முன்னேற்றம். இதுவே ரெண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய அவங்களுடைய கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கூர்மைப்படுத்திருக்குது. இது 2026 அந்த தேர்தல் நோக்கிக்கான பயணத்துக்கான முதல் படி. இதற்கப்புறம் தான் படிப்படியாக முதல்ல அடுத்தடுத்து கூட்டணி கணக்குகள்லாம் அப்புறம் தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து கட்சி கட்டமைப்பு ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புங்கிற விஷயத்தை வந்து 2 கட்சிகளும் முன்வைக்கின்றன. அதை நோக்கி தான் பண்றாங்க. அவங்களால சக்சீடா பண்ண முடியல. இங்க திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், ஏன்னா ஒரு சில பகுதிகளில் அதிகமா அவங்க மாவட்ட செயலாளருக்கு கண்ட்ரோல் நிறைய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த ஈவனை அவங்களால கொண்டு வர முடியல. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. இல்ல, இப்ப நீங்க கட்சியை பலப்படுத்துதல் அப்படின்றது ஒண்ணா இருக்கு. இப்ப நம்ம தலைப்பு சார்ந்து பேசுறப்ப இப்ப நீங்க திமுக கூட்டணியில அதிருப்தி இருக்கு அப்படின்னா இப்ப 2 வியூகம் அதிமுக திமுகன்னு பாக்குறப்ப திமுக தனது கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 1, அதிமுக அங்கிருந்து கட்சிகளை ஈர்க்கணும். இதுல எது பெரிய சவாலா இருக்குன்றீங்க? யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இரண்டாவது தான் பெரிய சவால். ஏன்னா ஒரு கூட்டணி, அதாவது இது ஒரு கொள்கை கூட்டணி. திமுக ஒரு கொள்கை கூட்டணி. இப்பதான் பேசிட்டே இருக்கும்போது சொன்னா இந்திய கூட்டணி, இந்தியாங்கிறது ஒரு இந்தியா கூட்டணிங்கிற பேர் வச்சதுன்னா இந்தியா கூட்டணி நம்ம அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பேரை வச்சாங்க. அதை தவிர்த்து விட்டு நம்ம இந்தியன்னு சொல்றதுல ஒன்றும் பொறுத்த இருக்காது. அவங்க ஆசைப்பட்டு தான் அவங்க அந்த பேரெல்லாம் வச்சாங்க. ஸோ அது போல நீங்க வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு கூட்டணி ஏற்கனவே ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கும்போது அதுல இருந்து ஒரு கட்சியை வந்து நகர்த்தி வேற மாற்றம் செய்யறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நோக்கி வந்து அதிமுக போகுது நான் நினைக்கல. அவங்க வரும்போது வரட்டும், நாம முதல்ல நம்ம கட்சி ஒரு விஷயம் திமுகவை எதிர்ப்பதற்கான அனைத்து தொகுதியிலும் அதிமுகவை இருக்கின்ற ஒரு சூழல் வந்தால்தான் மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி சேருவதற்கு யோசிப்பாங்க. அது எந்த கூட்டணியா அதை நோக்கி அதிமுக அது வரைக்கும் அதிமுக தன்னுடைய கட்சியை பலப்படுத்திக் கொண்டு ஒரு அரசியல் போட்டி அரசியல தான் கவனம் செலுத்துன்னு நினைக்கிறேன்.